சார், வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற நோய் இப்போ குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இப்போ நைட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா கால் இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு இப்போ சமீப காலமாக இந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வெரிகோஸ் வெயின் நோய் யாரெல்லாம் பாதிக்குது, எப்பப்பெல்லாம் வரும், குறிப்பாக குழந்தைகளுக்கு இது ஏன் தாக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுங்க டாக்டர். வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது ஒரு நோய். இந்த நோய் எதனால் வருது? நம்ம உடம்புல நல்ல ரத்தமும் இருக்குது, கெட்ட ரத்தமும் இருக்குது. நல்ல ரத்தம் அப்படியே நுரையீரலுக்கு போய் சுத்தமாயிட்டு நுரையீரல் ஹார்ட்டுக்கு போய் சுத்தமாகிட்டு திருப்பி வருது. அப்போது இந்த நுரையீரலும் இருதயமும் தான் இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் ரொம்ப முக்கியமான பணி. சுத்தப்படுத்தப்பட்ட ரத்தம் ஒரு வெயின்லேயும் சுத்தப்படுத்தப்படாத ரத்தம் ஒரு வெயின்லேயும் போயிட்டுருக்கு. சுத்தப்படுத்தப்பட்ட ரத்தம் தூய்மையாக இருக்கும்பொழுது மனிதனுக்கு எந்த நோய்களும் கிடையாது. அப்போது இந்த லங்ஸும் நுரையீரல்களும் இருதயமும் சேர்ந்து இந்த கிளீனிங் ப்ராசஸ், ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுடைய முக்கியமான ப்ராசஸ் இது ரெண்டு தான் உறுப்புகள் தான் முக்கியமாக செய்யாது. அப்போ தூய்மைப்படுத்தப்படாத ரத்தம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த நரம்புகளில் இருந்து அந்த நரம்புகளில் மூமெண்ட் எப்போ குறையுதோ அப்போ அந்த நரம்பு சுருண்டும். கெட்ட ரத்தத்தினுடைய நரம்புகள் நரம்பில் சுற்றிக்கும். அப்படி நரம்பு சுற்றிக்கும். அது எப்போ சுற்றிக்கும் அதை தான் வெரிகோஸ் வெயின் சொல்லுவோம். பச்சை கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். அது நரம்பு சுற்றிக்கும். கெட்ட ரத்தம் போகின்ற நரம்பு சுற்றிக்கணும். அப்போ அந்த கெட்ட ரத்தம் போகின்ற நரம்பு ஏன் சுற்றிக்குது? இதுக்கு சர்ஜரி ஒரு ரெமெடி. அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. நிறைய கட் பண்ணி எடுத்துருவாங்க. கட் பண்ணி எடுத்தாக்கணும் அடுத்த ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்துல அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி, மற்ற வாழ்க்கை முறைகளுக்கு தகுந்த மாதிரி திரும்பவும் அது வரும். இன்னொரு இடத்துல வரும். அங்கேயும் வரலாம், பக்கத்துலேயும் வரலாம், உடம்பு வேற எங்கேயும் வரலாம். 125 முறை வெரிகோஸ் வெயினுக்காக ஆப்ரேஷன் செய்த பேஷண்ட் என்கிட்ட வந்திருக்கார். 125 முறை பண்ணியிருக்கார். உடம்புல 125 முறை ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்கார். அப்பயும் அவர் சரி ஆகலை. 126வது முறைக்கும் அவருக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணி தாங்க ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லும்போது தான் அவர் எங்கிட்ட வந்தார். அப்போ அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுத்து சில முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ண வச்சு தொடர்ந்து ஒரு 6 மாதம் அவர் எடுத்த பிறகு, அதுக்கு பிறகு திரும்பவும் அவருக்கு அந்த வெரிகோசிஸ் வெயின் வரலை. தொடர்ந்து 6 மாதம் நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி அந்த மருந்துகளை எடுத்த பிறகு அவருக்கு அந்த வெரிகோசிஸ் வெயின் வருது. பட் அதுக்கு முன்னாடி 125 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஒரு பெரும்புலி விஐபி. அதனால் பணத்தினுடைய அருமையும் தெரியல. ஆனால் ஆப்ரேஷனும் அவருடைய பதவிக்காக அவர் புரியாவே பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. செலவும் கிடையாது அவர். அப்போ உண்மையான காரணம் அந்த ஆப்ரேஷன் எடுத்து போடுறது காரணம் இல்லை. அந்த இரத்தத்தை, கெட்ட இரத்தத்தை உருவாகாமல் தடுப்பதும் அந்த இரத்த ஓட்டத்தின் அளவை அதிகரிப்பதும் தான் இதுக்கு முழுமையான தீர்வு. உடம்பிலே கெட்ட இரத்தத்தினுடைய அளவை குறைத்து தூய்மையான இரத்தமாக மாற்றுவதும் அந்த இரத்த ஓட்டத்தினுடைய விகிதத்தை, வேகத்தை அதிகரிப்பதும் மட்டுமே தான் இதுக்கு நிரந்தரமான தீர்வு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நான் சொல்றதுதான் சரியா இருக்கும். இப்போ நீங்க கட் பண்ணி எடுத்து போட்டீங்க, திரும்ப அந்த கெட்ட ரத்தம் போய் இன்னொரு இடத்துல கட் பண்ணி தான் ஆகும். கொஞ்ச நாள் கட்டி திருப்பவும் அங்கேயே கட் பண்ணி எடுத்து போட்டு திருப்பி அங்கே தானே போகும். நீங்கள் ரூட் காசில் கையை வச்சு நீங்கள் ரத்தத்தை தூய்மைப்படுத்திடுங்க, ரத்த ஓட்டத்தின் விகிதத்தை அதிகப்படுத்துங்க. இது ரெண்டுத்துக்கு என்னவோ ஒன்று பண்ணுங்க. மூலிகை மருந்துகளோ மற்ற முறைகளோ ஏதோ ஒரு முறையை ஃபாலோ பண்ணி இது ரெண்டும் செஞ்சிருங்க. இது ரெண்டும் பண்ணிட்டீங்கன்னா அப்போது கெட்ட ரத்தம் இருக்காது, அது சுடவும் சுடாது. அப்போ குழந்தைகளுக்கும் கூட இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் வருதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அரௌண்ட் ஒரு 40-50s, கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஹையர் ஏஜஸ், அப்பர் ஏஜஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வர்ற ஒரு வியாதி சின்ன குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா, அப்போது அந்த குழந்தைகளுடைய ரத்தம் இந்த சின்ன வயசுல எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிப்பார். இப்போ அந்த சின்ன குழந்தை, இந்த சின்ன குழந்தைகளுடைய உடம்புல இப்போவே ரத்த ஓட்டத்தினுடைய அளவு கம்மியாக இருக்குது, கெட்ட ரத்தத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குது, வெயினில் போய் அடைச்சிக்கிற அளவுக்கு வீக்காக இருக்குது இல்லையா? 3 விஷயம். வெயினில் அடைச்சிக்கிற அளவுக்கு வீக்காக இருக்குது, ரத்த ஓட்டத்தினுடைய ஸ்பீடு கம்மியாக இருக்குது,
கெட்ட ரத்தத்தினுடைய அளவு அதிகமாகும். இந்த 3 இந்த குழந்தைக்கு இந்த வயசில் இப்போவே இருக்குன்னா இது எதிர்காலத்தில் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும்? அப்போ எங்கே தப்பு பண்ணுறோம்? அப்போ குழந்தையை ஆரோக்கியமாக நாம் வளர்க்கவில்லை, குழந்தை ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ஆப்ரேஷன் ஒரு தீர்வு கிடையாது. நான் சொன்ன இந்த முறைகளில் நீங்கள் டே டு டே லைஃப்பில் மூலிகை மருந்துகளாலும் மற்ற வாழ்க்கை முறையில் செய்ய வேண்டிய மாற்றங்களால், வெறும் மருந்துகளால் மட்டுமே நோய் குணப்படுத்திட முடியாது. வாழ்க்கை முறையில் நிறைய விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய தப்புன்னுருக்கோம், நிறைய தப்புன்னுருக்கோம். அதையெல்லாம் சரி பண்ணாலுடைய நீங்கள் எந்த மருந்தை சாப்பிட்டாலும் நோய் குணமாகும். வாழ்க்கை முறையில் நாம் செய்கின்ற தவறுகளை மாற்றங்களை மாற்றாமல் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் போய் எந்த வைத்தியம் எங்கே போய் எடுத்தாலும் உங்களோட நோயை குணப்படுத்த முடியாது. ஸோ வெரிகோஸ் பெயினுக்கும் அதுதான். இந்த வெரிகோஸ் பெயின் வந்து கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நரம்புகள் சம்மந்தப்பட்ட விஷயம். நரம்புகள் பாதிக்கும் பொழுது இது பல்வேறு வகையான நோய்களுக்கு வழிவகுக்கும். அதனால் வெரிகோஸ் பெயின் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்க வேண்டாம், சரி பண்ணுங்கள். நான் சொல்கின்ற இயற்கையான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி இந்த வெரிகோஸ் பெயினை சரி பண்ணி ஆரோக்கியமாக நீங்கள் வாழலாம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.